ராகவன் வீரா கிட்ட உண்மையை சொல்ல வராரு. அப்போ வந்துட்டு மாறன் தடுத்து நிறுத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் ராகவன் உள்ளே போயிட்டாரு. ஏதோ சொல்ல வந்தார் மாமான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேணும்னே கண்மணியை கூப்பிட்டு தனக்கு மருதாணி வச்சு விட சொல்லி எனக்கு நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்வீங்க, ப்ளீஸ் வந்து வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு வச்சு விட சொல்கிறாங்க விஜி. சரின்னு கண்மணியும் வேறு வழி இல்லாமல் வச்சு விட்ருக்காங்க. அப்போ ராகவன் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நான் உண்மையை சொல்ல போகிறேன் உங்ககிட்ட, இங்கே வா, ஏன் அன்றைக்கி என்னாச்சு தெரியுமா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் பிடிச்சிட்டு இருக்கார் பொழுது மச்சான் என்னென்னு போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்மணியும் வராங்க. என்னங்க என்ன விஷயம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி கார் ஓட்டும் போது அன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மாறன் வந்துடுறாரு. டவுட் பட்டு கரெக்டாக வந்துட்டு இதுவாகிட்டு அப்புறமா இவங்க வீராவும் வந்துட்டு கண்மணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாவான்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னடி அவர் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தார், என்னடின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு அந்த விஜய்க்கு அதெல்லாம் செஞ்சுட்டுருக்கேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கோ இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பண்ணாத, நீ நடிக்க தான் சொன்ன, அதுக்காக அவளுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன ஆச்சு இவளுக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ராகவன் கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு இதெல்லாம் எதுவும் சொல்லாத, அமைதியாக அந்த தயவு செஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ தேவையில்லாத எதுவும் இல்லைடா அவகிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போடா, இதெல்லாம் சொன்னால் அவ்வளோதான் உனக்கு ஒழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி மாறன் இது பண்ணி அனுப்பிச்சுட்டுறாரு. அப்புறம் விஜய்க்கு வந்து மருதாணி வச்சுட்டு கண்மணி ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவர் போதையிலேயே உள்ளறாரு. கண்மணி ஐ லவ் யூ, கண்மணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டும் கண்மணியும் ரொம்ப ஐ லவ் யூ டூங்கன்னு சந்தோஷமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் மறுநாள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கண்மணிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வள்ளி வந்துட்டு கடுப்புலேயே வந்துட்டு வரவங்களையெல்லாம் வந்துட்டு வாங்கன்னு சொல்லாமல் ஒரு மாதிரி இருக்காங்க. ராமச்சந்திரன் திட்டாரி, ஏமா அப்படி இருக்க, எல்லாரையும் வர சொல்லி எப்படியோன்னு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க வள்ளி. இங்கே மாறின வந்துட்டு அந்த இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்றாங்க. பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இங்கே எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு, எனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடிக்கிறத பார்த்து என்னம்மா நடிக்கிறடி நீ அப்படின்னு மனசுக்குள்ளே வந்துட்டு கண்மணி நினச்சிக்கிறாங்க. உன்னை எக்ஸ்போஸ் பண்ண போகிற நேரத்தில் நினச்சிக்கிறாங்க. அப்புறமா கூட்டிகிட்டு வர சொல்லி ஊர் ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம். அப்புறம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் நலங்கு வைக்க சொல்லி வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க. வள்ளியும் வராங்க. வள்ளி நீ இதில் பண்ணலாமான்னு சொந்தக்காரங்க எல்லாம் இதுவாக பேச வள்ளி ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க வள்ளியம்மா, எனக்கு இது மாதிரி அம்மா மாதிரி நீங்கள் பண்ணுங்க சித்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா அவங்களே தான் மாலை போட்டு எல்லாத்தையும் கடுப்புலேயே பண்ணிட்டுருக்காங்க. எப்பமா என்னம்மா நடிக்கிறடி, என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ நடிக்கிறியா, உனக்கு இருக்கிறின்னு மனசுக்குள்ளே நினச்சின்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு பிருந்தாவோட அம்மாவையும் வந்துட்டு பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் முன்னாடி வர அவங்க இங்கே வரவே கூடாது, என் குழந்தைக்கும் எனக்கும் வந்துட்டு அவங்க தீங்கு தான் நினைப்பாங்க, அவங்க இங்கே இருந்தாங்கன்னா எந்த சடங்கும் எனக்கு நடக்கக்கூடாது, யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி விஜய் சொல்லி ஒரே அடம் பிடிக்கிறாங்க. நானும் இங்கே தாண்டி இருப்பேன், எல்லோரும் சொல்லி தான் நானும் இங்கே இருக்கிறேன், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருந்தா ஒரு பக்கம் சொல்ல இவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு விஜய் ஒரு பக்கம் அடம் பிடிச்சிருக்காங்க. கார்த்திக் எவ்வளோ சொல்கிறாரு, அப்போவும் விஜய் அடம் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாயிட்ருக்காங்க. நம்ம வீரா இவளுக்கு இருக்கிறான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.